If it is your will, you can make me clean. அது ஒன்று சொல்கிறான். நீர் என்னை சுகமாக்க முடியும் என்பதை விசுவாசிக்கிறேன். பட் இஃப் இட் இஸ் யுவர் வில், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். நீர் சுகமாக்க வல்லமுள்ளவர் எனக்கு தெரியுது. என்ன சுகமாக்குறது உங்களுடைய சித்தமா எனக்கு தெரியல. அதனால உங்க சித்தமானா என்னை சுத்தமாக்கும். ஆண்டவர் ஒன்று பார்க்குறாரு. என்னடா அது, ஒரு பக்கம் எனக்கு என்னை சுகமாக்கும் மேலே முடியும்னு விசுவாசிக்கிறான், இன்னொரு பக்கம் சொல்கிறான் உங்க சித்தமானால் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரையும் சுகமாக்குறீர், மற்றவங்களுக்கெல்லாம் சுகம் கிடைக்கிது, அற்புதம் நடக்குது, எனக்கு பார்க்குற விசுவாசம் இருக்குது. ஆனால் எனக்கு சுகம் கிடைக்குமா? நான் சுகமாவதும் உடைய சித்தமா அப்படின்னா என்னை சுகமாக்கும். ஆண்டவர் உன்னை பார்த்து என்ன சொன்னார்? நீ வியாதியோடு இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குதுப்பா, அதனால் இன்னொரு 10 வருஷம் வியாதியோடு இருப்போ அப்படி சொன்னாரா இயேசு? ஆண்டவர் சொல்கிறாரு, ஐ வில் பி thou clean. நீ சுகமாயிருக்கத்தான் நான் விரும்புகிறேன், நீ வியாதியோடு இருப்பதை நான் விரும்பவில்லை. I will be thou clean. உடனே சுகமான அந்த வார்த்தை சொல்லப்பட்டு நீங்க சுகமா இருப்பதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க வியாதியோடு இருக்கிற ஆண்டவர் விரும்பல. நீங்க இந்த தலைவலியோட வாழ்நாள் முழுவதும் வாழ்வதை ஆண்டவர் விரும்பல. இந்த டயபெட்டிக்கோட வாழ்நாள் முழுவதும் வாழ்வதை கர்த்தர் விரும்பல. இந்த கேன்சர் வியாதியோட சாகும் வரைக்கும் வாழ்வதை ஆண்டவர் விரும்பல. நீங்க இந்த வாத வியாதியோட, இந்த கண் பாதிப்போட, இந்த சரீரத்தில் இந்த நோயோட வேதனையோட வாழ்நாளெல்லாம் நீங்கள் வாழுவதை கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் சுகமாயிருப்பதை ஆண்டவர் விரும்புகிறார்.